ஓய் வா வீட்டுக்குள்ள. வர முடியாது. ஏன்? செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் அடித்து அதை உடச்சும் போட்டாளுங்க. உடச்சி போட்டு இது ஒட்ட வைக்க முடியணுமான்னு சொல்லிட்டு ஒட்ட வச்சுட்டுருக்குறாளுங்க. ஒரு பொருள் கூட வீட்டில் வைக்க முடியாதுங்க, எல்லாத்தையும் உடச்சி போடுறான். சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஸ்பீக்கிங் புக் இருந்துச்சு. இது பாட்டி ஃபாதர். இது எடு. ஆனால் இந்த புக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க. அவங்க சொல்ல இவங்க சொல்லிக்கிறாங்க, நம்ம சொல்லி கொடுக்கணும்னு தேவையில்லைங்க. படிக்கவே படித்தது போதுமா, நான் எழுதுறேன்னு சொல்லிட்டாளுங்க. சரின்னு ஸ்லைட் எடுத்து கொடுத்து ஜீரோ கொடுத்துட்டு இருந்தேங்க. அதுதான் போட்டுருக்கா. சரி இவ கூட பேசிகிட்டு இருந்தா நம்ம வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் போய் வெங்காய தக்காளியெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லைங்க. 2-3 நாள் ஆச்சு. சரி வெங்காயமெல்லாம் புடைக்கலான்னு புடைச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஆத்தாங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் யாருமே எழுதுனா அவர் வந்து யாருமே எழுதுனா நீ எழுதுனியா? போய் தானே. மண்ணில் போட்டால் முளைக்குமா முளைக்காதான்னு தெரியலைங்க. ஆனால் இந்த டிப்பரில் வச்சா உருளைக்கிழங்கு 2 நாளைக்கு ஒருக்கா நல்லா முளைச்சிக்குது. அதுக்குள்ளே மழையா இப்படியா வீட்டுக்குள்ளே அலையில போய் ஒரே ஆட்டம். வீட்டுக்குள்ளே வான்னா வரமாட்டேங்கிறேன். அடிச்சு போடும் பாப்பா.